வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, திமுக கவலைக்கிடம், உடன்பிறப்புகள் உதறலில், ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் தலையில் விடிந்தது. எதனால திமுக கவலைக்கிடமா இருக்குது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னா பேச போறோம். முதல் காரணத்தை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதல் காரணம் கேட்டீங்கன்னா, கூட்டணி கட்சிகள் அதிகமான தொகுதிகளை கேட்குது. அதிகமான தொகுதி முதல்ல கேட்டு டார்ச்சர் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தான். இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தொகுதி கொடுப்போம் என்ற பற்றி வெளியே சொல்லவே இல்லை காங்கிரஸுக்கு. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குழு அமைத்து விட்டு திமுக காரங்க கூப்பிடுவாங்க, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் தொகுதி உடன்பாடு பற்றி திமுக பேசவே இல்லையா காங்கிரஸ் கிட்ட அப்படின்னு சொல்லுகின்ற போது பேசியாச்சு. எங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது டெல்லியிலே பேசிட்டாங்க. சோனியா காந்தியுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் சோனியா காந்தி கிட்ட பேசிட்டாங்க. ராகுல் காந்தியுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டாங்க. மல்லிகார்ஜுன கார்கேவுடன் நல்ல நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தலித் தலைவர்கள் போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட பேசிட்டாங்க. ஆனாலும் இந்த மும்மூர்த்திகளும் அதிக தொகுதிகள் எங்களுக்கு வேணுங்க, மாநிலத்தில் என்ன நிலைமை என்று எங்களுக்கு தெரியாதுங்க, டெல்லியில் இருந்து நாங்க எதையும் நிர்ணயிக்க முடியாதுங்க, நீங்க மாநிலத்தினுடைய நிலைமையை மாநில தலைவரை கேட்டாதாங்க தெரியும், அதனால எங்க நிர்வாகிகள் ஒரு சில எண்ணிக்கைகள் சொல்லிட்டு போயிருக்காங்க, அந்த எண்ணிக்கை படி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட கராரா சொல்லிட்டாங்களாம். இத்தனை ஆண்டு காலமாக திமுக முட்டு கொடுத்து இருந்தோம் நம்ம, ஆனா இன்னைக்கு தொகுதி கேட்கின்ற போது கை விரிக்குது பத்தியா அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடியவங்களே கவலை அடைந்திருக்கின்றார்களாம். இப்போ உதாரணத்தை ஒன்று சொல்றேன். ஜி.ஆர். சுவாமிநாதன் என்ற ஒரு நீதியரசர் இருந்தார். அந்த நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தப்பும் பண்ணவே இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும். தீர்ப்பு வழங்கினதுக்காக அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுலயும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தந்த தீர்ப்பு மேல்முறையீட்டுக்கு போச்சு. அப்படி மேல்முறையீட்டுக்கு போகின்ற போது கூட ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்க கூடாது, அவர் வழங்கின தீர்ப்பு தப்பு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் எடுத்த அந்த வழக்கு தொடர்பாக எந்த நீதிமன்றமும் அதிருப்தியும் தெரிவிக்கவில்லை. அவர் விசாரித்த விதம் தொடர்பாக கருத்தும் தெரிவிக்கவில்லை. இரண்டாவது, அவருடைய விசாரணைக்கு தடையும் விதிக்கல. அப்படின்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கை கையாண்ட விதமானது நேர்மையா இருக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. இப்படி நேர்மையா சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுகின்ற ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை முடக்க வேண்டும் என்பதற்காக உள்நோக்கத்துடன் பார்லிமெண்ட்ல போய் இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும் இந்த இம்பீச்மெண்ட் மூவ்மெண்ட் ஆனது தோல்வி அடைஞ்சிடும். ஒரு தேசிய கட்சியா இருந்து ஒரு மாநில கட்சி சொல்லுதுன்னு உடனே அதுக்கு பின்னாடி வால் பிடிச்சிட்டு போக கூடாது. ஏற்கனவே நாம எடுக்கின்ற எல்லா மூவ்மெண்ட்டும் பார்லிமெண்ட்ல தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறது. இந்த சின்ன விஷயத்துக்கு நாம ஏன் போய் திமுகவுடன் கை கோர்க்கணும் அப்படின்லாம் இல்லாம, தேர்தல் நெருக்கத்துல திமுக என்ன சொல்லுதோ அதை கேட்டா நாம கேட்கறத செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் ஆனது தன்னுடன் நெருக்கமா இருக்கின்ற எல்லா கட்சிகளுடன் பேசி திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு 100 எம்பிக்களுடைய கையெழுத்து கேட்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் கையெழுத்து போட்டு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பேர் கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் பல கட்சிகளிடம் இருந்து ஒரு 100 கையெழுத்து வாங்கினாங்க. மாநிலங்களவைக்கு ஒரு 50 கையெழுத்து வாங்கினாங்க. இப்படி 150 கையெழுத்துக்கள் திமுகவுக்கு பார்லிமெண்ட் கிடைப்பதற்கு முழுக்க முழுக்க காங்கிரஸ் தான் காரணம். இன்னொரு கொடுமையை சொல்லட்டுமா? ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதியரசருக்கு எதிராக திமுகவிலிருந்து எத்தனை எம்பிக்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க அதை பார்த்திருக்கீங்களா நீங்க? மொத்தமே 11 பேர் தான் போட்டிருக்காங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சியும் திமுகவும் சேர்த்து 39 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அந்த 39 எம்பிக்களும் கையெழுத்து போடலாம் இல்லையா? ஆனா போடல. ஏன்னா மத்திய அரசாங்கமானது என்ன பண்ணுமோ என்ற பயம் அவங்களுக்குள்ளேயும் இருந்தது. ஆனா திமுக காரனே துணிஞ்சு கையெழுத்து போடாத முன்னாடி காங்கிரஸ் மெனக்கிட்டு எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கி கொடுத்துச்சு. அந்த மாதிரி டெல்லியில திமுகவுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குகின்ற போது இங்க திமுக கேட்ட தொகுதியை தரல. ரெண்டாவது, காங்கிரஸ் ஒரு பொருட்டாவே திமுக மதிக்க மாட்டேதான். அதனாலதான் ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி, சோனியா காந்தி இருந்தாலும் சரி, மல்லிகார்ஜுன கார்கேவா இருந்தாலும் சரி, நம்முடைய செல்வ பெருந்தைகளுடைய தலையில நங்குன்னு கொட்டி, ஏண்டா தத்தி கொடுத்தா 38 தொகுதி கொடுக்க சொல்லு, இல்லையா 33 தொகுதி கொடுக்க சொல்லு, இல்லையா கடைசியில 30 தொகுதியாக கொடுக்க சொல்லு. சென்ற முறை கொடுத்ததை விட ஒரு 5 தொகுதி, அதே மாதிரி 3 அமைச்சர்கள் கொடுக்க சொல்லு. 30 தொகுதி 3 அமைச்சர்கள்
இது கொடுக்கலன்னா திமுக கிட்ட பேச்சுவார்த்தையே தேவையில்லை, நம்ம தமிழக கிட்ட போலாம் அப்படின்னு தீர்த்து சொல்லிட்டாங்க. இப்ப திமுகவுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து பல தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வச்சு தோல்வி அடைந்து கொண்டு தான் வருது. அந்த தோல்விக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் தோல்வியினுடைய விளைவு பிரதானமா இருக்கக்கூடிய கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. லேட்டஸ்டா பீகார்ல 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வாங்கிச்சு காங்கிரஸ், ஆனா ஜெயிச்சதோ 6 தான். சோ இப்படி அதிகப்படியான தொகுதிகளில் படுதோல்வி அடைவது காங்கிரஸா இருக்கு. அதே மாதிரியான நிலைமை தமிழகத்தில் ஏற்பட்டு போச்சுன்னா, அப்போ திமுக 2வது முறையாக வெற்றியை நோக்கி போகின்ற பாதை தடைப்பட்டு விடும். அதனாலேயே கடந்த கால தேர்தலை மனசுல வச்சு திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயா இந்த சட்டமன்ற தேர்தல் என்ன உங்களுக்கானதா? நாடாளுமன்ற தேர்தல் தானே உங்களுக்கானது. ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவது தானே உங்களுடைய இலக்கு அப்படின்னு திமுக சொல்லுது. அதை தான் செல்வ பெருந்தைக்கு பாத்தீங்கன்னா வெளியே போய் பேசிட்டே இருக்கின்றார். இந்த பாருங்க, எங்களுக்கு மிக மிக முக்கியம் ராகுல் அவரை பிரதமர் ஆக்குவது தான் எங்களுடைய இலக்கு. அதற்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக தான் இந்தியா கூட்டணியானது இந்தியா முழுவதும் வலிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒத்து ஊதி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு தான் காங்கிரஸ் அகில இந்திய தலைமையானது, ஏன் சட்டமன்ற தேர்தலானது எங்களுக்கானது கிடையாது, நாங்கள்லாம் ஆட்சி ஆளக்கூடாதா, நாங்களாம் ஆட்சி ஆண்டா தமிழ்நாட்டு மக்கள் வேணான்னு சொல்லுவாங்களா, எங்களை வீழ்த்தி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது, கடைசி வரைக்கும் உங்களுக்கு பூஜா தூக்கிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. சட்டமன்ற தேர்தலும் எங்களுக்கு தான், நாடாளுமன்ற தேர்தலும் எங்களுக்கு தான். உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்தீங்கன்னா இருப்போம், இல்லையா கூட்டணி விட்டு வெளியே போறோம் அப்படின்னு காங்கிரஸ் ஆனது திட்டவட்டமா சொல்லிடுச்சான். டெல்லியில நீங்க போடுற ஆட்டம் பிஜேபி உங்களை தொடாம இருப்பதற்கான ஒரே காரணம் காங்கிரஸ் தான் தடுப்பு கவசம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மற்றதை கையாளுங்க அப்படின்னு. ஆனா ஆளுங்கட்சியா இருந்து கூட்டணிகளுக்கு தொகுதிகளை அள்ளி கொடுத்தோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா மக்கள் தோக்கடிச்சிருவாங்க. திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் மீது தலையில போய் விழும். அதனால அதிகமான இடங்கள்ல கூட்டணி கட்சிகள் தோல்வி அடையும். அதனால எந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு குறைவா கொடுக்கிறோமோ அது திமுக வெற்றி வாய்ப்பை உயர்த்தும் என்று நினைக்குது. ஆனா 30 தொகுதிகள் கூடவே 3 அமைச்சரவை கேட்டு திமுக நிக்குது. இதனால திமுக இருக்கிற அத்தனை பேருமே கவலை கடம். பேச வேண்டிய இடத்தெல்லாம் பேசியாச்சு, ஆனா கராரா நின்னுட்டாங்க. இப்போ 2வது காரணத்தை நோக்கி போவோம். இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தபார் சாமி நீ கொடுக்கிற தொகுதியே கொடு, இல்லைன்னு சொல்லல, ஆனா நாங்க எங்க சின்னத்துல தான் நிற்போம் அப்படின்னு ஒத்த காலம் நிக்கிறாங்க. அப்படி யார் நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது விசிகா நிக்குது. ஏன்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிட்டாங்க. இனிமே திமுக உதயசூரியன் சின்னத்துல நிக்க முடியாது. மதிமுக ஏற்கனவே அவங்க ருசி காண்ட பூனை. ஏன்னா எம்பி தொகுதியில தனி சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தோத்தாலும் பரவாயில்ல, அழுது துரை வைகோ அவர்கள் தனி சின்னத்துல தான் நின்னார். ஆனா இந்த முறையும் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல, தனி சின்னம். ஆனா சென்ற முறை மதிமுக கொடுத்ததை விட இந்த முறை அதிகமாக கொடுக்கணும் என்பதற்காக தான் 82 வயது முடிந்து 83 வயது ஆனாலும் சரி நான் தெருவா நடக்கிறேன். இப்போ வைகோ அவர்களுடைய நடப்பயணத்தை பற்றி டிவிகள்ல செய்தி வரலனா கூட பரவாயில்ல, இருட்டடிப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கான செல்வாக்கு என்னன்றதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் போயிருக்கிறார். அதனால சென்ற முறை கேட்ட தொகுதியை விட அதிகமாக தான் கேட்பாரு. அதனால ஒரு தொகுதியாவது அதிகமாக கொடுக்கணும் மதிமுகவுக்கு. ஆனா அவங்க தனி சின்னத்துல தான் போட்டிடுவாங்க. ஏற்கனவே மதிமுக சொல்லி இருக்குது, குறைந்து 12 தொகுதியாவது நாங்க நிக்கணும், அப்பதான் எங்க கட்சி அங்கீகாரம் பெறும் சொல்லிட்டு அவங்க டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி தனித்தனி சின்னத்துல கூட்டணி கட்சிகள் நின்னான்னு வச்சுங்களேன், அது எதிரிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக அமையும். 2021 தேர்தலானது அதிமுகவுக்கு நல்ல பாடத்தை தந்திருக்கிறது. 2021 கூட்டணி கட்சிகள் தானே, அங்கேயே நம்ம பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைவா பணம் கொடுத்தாங்க அதிமுகவில். ஆனா எங்க யாரு நின்னாலும் சரி, அது திமுகவே நின்னாலும் பரவாயில்ல, கூட்டணி கட்சிகள் நின்னாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல எல்லா தொகுதியிலும் எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு கொடுப்போம். உங்க தொகுதியில இவ்வளவா கொடுத்தாங்க அப்படின்னு 2 பேரும் இன்னைக்கு போன்ல பேசிக்கொள்வதனாலும் வாட்ஸ்அப்ல உரையாடி கொள்வதனாலும், ஆஹா கூட்டணி என்பதனால குறையா கொடுத்தாங்களா, நான் திமுகவே போட்டு போறேன் அப்படின்னு சொல்லி 2021 அதிமுக கழுத்து அறுத்து விட்டாங்க.
அதனால இந்த முறை கூட்டணிகள் நின்றாலும் பரவாயில்ல, திமுக எதிர்த்து நின்றாலும் பரவாயில்ல, அதிமுக இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிகமா செலவு செய்யறோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. அதனால அது தனி சின்னத்துல நின்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சிடும். மூன்றாவது காரணம், திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் கவிழுகின்றன. குறிப்பா வடமண்டலம் தான் திமுக கோட்டை. ஆனா 2021 அது கழிநழுவி போச்சு. ஆனா மீண்டும் கோட்டையாக வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்றாங்க. அதனால பாமக ஒரு பிரிவை திமுக கூட்டணியில சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா விசிக பொறுத்த வரைக்கும் நான் போயிடுவேன் வெளியே அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அதனால பாமக உள்ளே வருவதற்கான வாய்ப்பு கிடையாது. இரண்டாவது, வன்னியருடைய ஓட்டு வேண்டுமே, அதற்காக யாரை தக்க வைப்பது? நம்முடைய வேல்முருகன் அவர்கள் தான். வேல்முருகன் வன்னியருடைய ஓட்டை வாங்கி தராரோ இல்லையோ, ராமதாஸ் மற்றும் அன்புமணி இவங்க 2 பேரும் திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு வன்னியரா இருந்து பதிலடி கொடுத்து எல்லாவற்றையும் சமன்படுத்துகின்றார். அதனால திமுக கூட்டணியில நம்ம வேல்முருகனுடைய இருப்பு ரொம்ப முக்கியம். சென்ற முறை ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை அது கூட கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா திமுக ஆட்சியில வந்ததிலிருந்தே வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக தான் பேசியிருக்காரு. பல அமைச்சர்களுக்கு எதிராக, ஏன் முதலமைச்சருக்கு எதிராக, சபாநாயகர்கிட்ட டெய்லி சண்டை. ஸோ அதனால வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க மாட்டார் என்று தெரிகிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம வேல்முருகன் அவர்கள் 2 பேரும் 1.5 மணி நேரம் ஃபிளைட்ல ஒன்னாவே வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக நோக்கங்கள் என்ன, வெற்றி பெற்றா என்ன செய்ய போறோம் அப்படின்றதுலாம் எடுத்து சொன்னாங்களாம் நம்ம வேல்முருகன் கிட்ட. உடனடியாக திமுகவும் இதெல்லாம் பண்ணிருக்குது அப்படின்னு வேல்முருகன் சொன்னாராம். அப்புறம் திமுக இதெல்லாம் பண்ணிருக்கு, என்ன முழுமையா பண்ணிருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி 1.5 மணி நேரம் வேல்முருகனுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். பிறகு வேல்முருகன் வெளியே வந்த பிறகு, என்னங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒன்னாவே பிளைட்ல வந்திருக்கிறீங்களே, என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கின்ற போது, அதிமுகவுடைய நலத்திட்டங்கள் செஞ்சது, இனி செய்ய போறதெல்லாம் சொன்னாரு. அவருடைய இலக்கு உயர்வானதாக இருக்கிறது. நான் திமுக செஞ்சதெல்லாம் சொன்னேன், ஆனால் எடப்பாடி சொல்றதை பார்க்கும்போது அது ஒருபடி மேலத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். ஸோ அதனால திமுக அவருக்கு விரும்பியதை கொடுத்தா அங்க இருப்பாங்க, இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தாவரத்துக்கு ரெடியா இருக்கிறார். ஏன்னா நம்முடைய வேல்முருகனுக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தான். ஆனா அந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கின்ற போது, நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கிற கண்டி காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் கைகோர்த்து இருக்கின்றார். அதையும் சீமான் கிட்ட சொல்லிட்டே தான் அங்க போயிருக்கிறார். அதனால இந்த முறை என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு வந்துருவார். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா வன்னியர் ஓட்டு ஒரு ஓட்டு கூட திமுக போகாது. ஏன்னா வன்னியர்கள் சார்பில் இருக்கக்கூடிய 3 தலைவர்களும் திமுக மீது குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய திமுக ஓட்டு போட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் திமுக ஓட்டே போட மாட்டாங்க. வன்னியர்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்கள் தான் 31 மாவட்டங்கள் இருக்காங்க, இல்ல குறைஞ்சபட்சம் 28 மாவட்டங்கள்ல பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஸோ 28 மாவட்டங்கள்ல திமுக ஓட்டு விடலன்னா மீதி இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களை ஜெயிச்சு என்ன பண்றது? 10 மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு ஓட்டு இருக்காதா, இல்ல தவேக்காவுக்கு ஓட்டு இருக்காதா? அதனால யாராவது ஒரு வன்னிய தலைவரை உள்ள இழுக்கணும் என்பதற்காக வேல்முருகனுக்கு அதிகமா கொடுத்தாகணும் தொகுதி. அப்படி அதிகமா கொடுக்கிற போது அவர் தனி சின்னத்துல தான் நிற்பார். ஏன்னா போன முறை திமுக சின்னத்துல நின்று அவர் படாத பாடுபட்டுட்டார். ஸோ வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொகுதி வாங்கி தனி சின்னத்துல நின்னார்னு வச்சுங்களேன், வேல்முருகனையே ஜெயிப்பது கஷ்டம். அதனால தனித்தனியாக தனித்தனி சின்னத்துல கூட்டணி கட்சியில் நிற்பது அதிமுக வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. அதனாலேயே திமுக பொறுத்த வரைக்கும் கவலைக்கிடமான இடத்தில் தான் இருக்கிறது. அதனால இந்த எதிர்கட்சி வரிசையில் இருந்து ஆன்டி இன்கம்பன்சியுடன் கூட்டணி கட்சியுடைய தொல்லையுடன் உட்கட்சி பிரச்சனையுடன் திமுக தேர்தல் களத்துக்கு வந்துச்சுன்னா வெற்றி பெறது குதிரை கொம்பாக இருக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பது பெரும் பாடாக இருக்கிறது. அதனால எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற பொழுது உள்ளத்துக்குள்ளையும் கட்சி கூட்டணிக்குள்ளையும் கொழுந்து விட்டு எரிகிறது பிளவு. இதெல்லாம் எப்படி கடைசியில ஒன்று சேர்ப்பது என்று தெரியாம தான் திமுக பொறுத்த வரைக்கும் குழுக்களை அமைக்காம இருக்கிறாங்க. குழுக்கள் அமைப்பாம இருப்பதற்கான காரணம், கடைசி நேரத்துல குழுக்கள் அமைச்சு இவ்வளவுதான் தொகுதி அப்படின்னு சொன்னோம்னா வேற கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்லாம திமுக கூட்டணியிலே இருப்பாங்க அப்படின்ற ஒரே ஸ்ட்ராட்டஜி காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை இன்னும் அமைக்கவே இல்லை.
அதிமுக 9ஆம் தேதி வேட்பாளர் தேர்வு வரைக்கும் போயாச்சு. அதே மாதிரி பாஜகவுக்கு எந்தெந்த தொகுதி என்பதும் உறுதிப்படுத்தாச்சு. ரெண்டாவது அதிமுக கூட்டணிக்கு யாரெல்லாம் வரப்போறாங்க என்ற விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அரசு ஊழியர்களுக்கு திமுக தந்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாங்கோ. அவங்க உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை அறிவித்தாலும் 30 ஆண்டு காலம் முழுமையா வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு 50% பென்ஷன் வருமா. 10 ஆண்டு காலம் செஞ்சாங்கன்னா கூட அவங்க வாங்குற சம்பளத்துல பாதி வராதான். ஏதோ ஒன்று அரசாங்கம் பார்த்து தான் தருமா. அதனால உறுதியளிக்கப்பட்ட அந்த புதிய ஓய்வூதிய திட்டம் கூட அரசு ஊழியர்களுக்கு ஏற்புடையதா இல்லையா. அவங்க எல்லாம் மீண்டும் போராட்ட களத்துல குதிக்க போறாங்க. சத்துணவு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை, தூய்மை பணியாளருடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை, அப்புறம் இடைநிலை ஆசிரியருடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை. மூன்றாவதாக பதிவு மூப்பு ஆசிரியர்கள், அதாவது உரிய வேலைக்கு உரிய சம்பளம், அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றவே இல்லை. பாரம்பரியமாக திமுக ஓட்டு போடக்கூடிய இந்த அரசுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றாத பொழுது அவங்க ஓட்டும் காலி. மொத்தத்தில் நீங்க அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் எல்லாத்தையும் நோண்டி எடுத்தோம்னா முழுமையாக திமுக தீர்க்கப்படாத பிரச்சனையில தள்ளாடி கொண்டு இருக்குது. அதனாலதான் அரசியல் தலைவர்கள் சொல்றாங்க, பாடி வீக்கு ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குது. திமுக இந்த தேர்தலில் கவலைக்கிடமான இடமா தான் இருக்கிறது. ரெண்டாவது, திமுகவுக்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள் தான் எப்போதும் ஓட்டு போடுவாங்க. அவங்க விஜய் பக்கம் நோக்கி நகருன்ற காரணத்தினால நிச்சயமாக திமுக பெரும் கவலைக்கிடம் தான். கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். எப்போதும் சிறுபான்மையர் வாக்க திமுக குறிவைத்து அடிக்கும். ஆனா இந்த முறை சிறுபான்மையர் வாக்கானது திமுக முழுமையா போகாது என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கிறது. ஒன்னே ஒரு காரணம், விஜய் அவர்கள் அரசியல் களத்துல குதித்ததுதான். அது திமுக நல்லாவே தெரியும். அதனால திமுகவை தூக்கி நிறுத்தக்கூடிய காரணிகள் அத்தனையும் திமுகவை கைவிடுவதனால இதையெல்லாம் எப்படிரா செய்வதுன்னு தெரியாம மொத்த பிரச்சனையும் நம்ம ஸ்டாலின் தலையில தான் போய் விழுது. திமுக கவலைக்கிடத்துல இருந்து எப்போது நலமுடன் தேறி வரப்போகுது என்றெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். நிச்சயமாக ஆனா திமுக இந்த தேர்தலில் ஜெயிக்காது என்பது மட்டும் உறுதி. கூட்டணி கட்சிகள் தனித்தனி சின்னத்துல நின்றார்கள் என்றால் சரி, பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.